கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் யோபு 33:12. மனுஷனை பார்க்கிலும் தேவன் பெரியவராய் இருக்கிறார். யோபு 33:12. மனுஷனை பார்க்கிலும் தேவன் பெரியவராய் இருக்கிறார். பாருங்க எவ்வளோ அழகாக வசனம் சொல்லுது. இன்றைக்கும் ஏசு அவங்ககிட்ட சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா, நான் பெரியவர். ஆமென். நீ நினைக்கிறல்ல, ஆஃபீஸில் இவ்வளோ பெரிய மனுஷங்க எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாங்க, ஆஃபீஸில் என்னை விட பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க எனக்கு மேலே இருக்கிறவங்க எனக்கு விரோதமாக செயல்படுறாங்க, என் குடும்பத்தில் எனக்கு விரோதமாக செயல்படுறாங்க, படிக்கிற இடத்துல விரோதமாக செயல்படுறாங்க, இந்த மாதிரிலாம் நினைக்கிறீங்களே? ஏன் ஹாஸ்பிட்டலில் மனுஷங்க இப்படி சொல்லிட்டாரு, டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு அப்படிலாம் நினைக்கிறீங்களே? இன்னைக்கு வசனம் அழகாக சொல்லுது, மனுஷங்களை பார்க்கலும் தேவன் பெரியவர். ஆமென். உங்களுக்கு டாக்டர் சொன்னார்ல, அந்த டாக்டரை விட ஏசுப்பா பெரியவர். அவர் அந்த ரிப்போர்ட் எல்லாம் வச்சு மாற்றி உங்களுக்கு சுகம் தர வல்லவர். உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்க, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க, உங்களை சுற்றிலும் விரோதமாக எழுமணி இருக்கிற எல்லா மனுஷங்களை பார்க்கலும் ஏசுப்பா பெரியவர். தேவன் பெரியவர். அவர் உங்களுக்காய் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ண போகிறார். ஆமென். நீங்கள் சும்மா இருங்கள். உங்களுக்காய் அவர் யுத்தம் பண்ணி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களா? உங்கள் சூழ்நிலை நினைத்து உங்களை சுற்றி இருக்கிற காரியங்களை நினைத்து ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களா? ஏசுப்பா சொல்கிறார், நான் பெரியவர், உன் கூட இருக்கிறேன், உன்னோட இருக்கிறேன், உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறேன், பயப்படாதுன்னு சொல்கிறாரு. ஆமென். விசுவாசமாக இருங்க. ஏசுப்பா நிச்சயமாக உங்க கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.